Hey, hi, Pradeep here again. The last video I was telling you about market research. அப்புறம் நான் சொல்லி முடிக்கும் போது I will speak about branding in the next சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் வாட் இஸ் அ பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் கோ ஃபார் பிராண்ட்ஸ், பிளைண்டாக பிராண்ட்ஸுக்கு போவாங்க. இட் இஸ் பிகாஸ் தட் அவங்களுடைய பிலீஃப் டுவர்ட்ஸ் தட் பிராண்ட், அதாவது இந்த பிராண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, பட் வி வில் கெட் த சேம் குவாலிட்டி, பட் ஸ்டில் அந்த பிராண்ட் அப்படின்றது த வேல்யூ. அந்த பிஎம்சியில் நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூ ப்ரொப்போசிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன். தட் வேல்யூ ப்ரொப்போசிஷன் எப்போ கிடைக்கும், எப்போ லைக் வேல்யூ ப்ரொப்போஷன் இஸ் ஈக்குவலன் டு த பிராண்ட். அந்த பிராண்ட் அப்படின்றது தான் அந்த வேல்யூ ப்ரொப்போஷன். எக்ஸாம்பிள், பிராண்டுன்றது இன்னொரு விஷயமா கூட சொல்லலாம். இட்ஸ் அன் எமோஷனல் பாண்டிங். நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நான் 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 எக்ஸாம்பிள், இப்போ இருக்க ட்ரெண்டில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஐஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து இத்தனை வருஷமா ஐஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஐஃபோன் அப்படின்றது தான் விஷயம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். பட் ஸ்டில் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ். வி ஹாவ் டு பிராண்ட் அவர் செல்ஃப். If we cannot brand ourselves, obviously we cannot sell ourselves. So branding is an identity. Logo versus brand identity in போட்டா ரெண்டுமே ஈக்குவலா சரிசமமா தான் நிற்கும். ஸோ பிராண்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஆப்பிள் அப்படின்னா இட்ஸ் அன் ஐடென்டிட்டி, சாம்சங் அப்படின்னா இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, கேஜிஎஃப் படத்துல சின்ஸ் 1950 அப்படின்னு யாஷ் பார்த்து சொல்லுவாப்புல. ஸோ அது மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ பிராண்ட். ஸோ ஒரு பிராண்டிங் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஒன் டே ஜோக். ஒரே நாள்ல எல்லாமே கொண்டு வந்து பிராண்டிங் நான் வந்து நைக்கி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் இட் இஸ் தெர் ஷுட் பி அ கன்சிஸ்டன்ட் லெவல் ஆஃப் ஒர்க். தெர் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் த ப்ராக்ரஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிராண்டிங் அப்படின்ற நம்மளோட பிராண்ட் அப்படின்றத வெளியில கொண்டு வர முடியும். ஸோ அந்த பிராண்டை நம்ம வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னா, கண்டிப்பா பிசினஸ்ல நம்ம நினைக்கிறது உச்சத்தை அடையிறது இட் வில் டேக் சம் டைம். சிம்பிளா சொல்லணும்னா, லைக் பீப்புள் டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ், தே பை ஸ்டோரிஸ் அப்படின்றது தான் கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் பிராண்டிங். பிராண்ட் ஒரு போறோம், இல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம போய் பார்க்க போறோம்னா கூட, எக்ஸாம்பிள் when we step into malls, when we step into big shops, people இனிஷியலா போனோடனே பார்க்கறது, எடுத்தோடனே பார்க்கறது தன்னுடைய அந்த என்ன பிராண்ட், என்ன பிராண்ட், என்ன பிராண்ட். அவங்க லைஃப் டைம்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நாள் வந்தாலும் அந்த ஒரு நாள். பிராண்டிங் இஸ் an எமோஷன். இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஒரு ஒரு நார்மல் இது கிடையாது. இட்ஸ் an எமோஷன். ஸோ அந்த பிராண்டிங் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொண்டு வர்றது தான் நம்ம ஒவ்வொரு பிசினஸ் உடைய தொலைநோக்கு. சொல்லலாம், நம்ம டாடா ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், இல்ல வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், இல்ல சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். அவங்களாம் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சாம்சங்ன்ற விஷயம் தெரியாது, ஆப்பிள்ன்ற விஷயம் தெரியாது. அவங்களோட கன்சிஸ்டன்ட் லெவல் ஆஃப் ஒர்க், அவங்களோட கன்சிஸ்டன்ட் டெடிகேஷன், இதுதான் அவங்கள வந்து இன்னைக்கு தன்னை ஒரு பிராண்டா வெளியில காமிக்க வச்சிருக்கு. ஸோ தட் இஸ் த அது வந்து இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட். முடியாது. ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பயம், நம்ம தோத்துருவோமோ 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 தோத்துருவோம். ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கும்போது கண்டிப்பா நான் தன்னோட ப்ராடக்டை பிராண்டிங்கா வெளியில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் தட் risk taking mindset has to be very strong. Only then the business will move on. Business move on ஆனாதான் ரெவன்யூ அதிகப்படுத்த முடியும், தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் தங்களுடைய பிராண்டா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பிராண்டிங். சிம்பிள் வேர்ட்ஸ் we say it's an emotion. It's an emotional connection. ஸோ நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் செய்யறதுக்கு காரணம் அந்த பிராண்டிங்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ் we say branding is most important.
தன்னை பிராண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக போறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் டே டு ஆல் ஆஃப் யூ.